Vanakkam, Namaste, good evening. Dr. S. Jayaraman. I am a consultant pulmonologist. I am working in MGM Healthcare, Billroth Hospitals and Apollo First Band Hospitals and Apollo Medical Center. I have my own Sri Jayam Chest and Sleep Clinic in Amanjikarai, Chennai. Today is the World Health Day, உலக சுகாதார நாள். ஒவ்வொரு ஆண்டும் WHO, World Health Organization, arranging this awareness event, உலக சுகாதார நாளாக ஏப்ரல் 7ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேர்ல்டு ஹெல்த் டேல தீம் இருக்கும், ஒரு கருத்து. இந்த ஆண்டு தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல், அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டினுடைய முக்கியமான ஒரு தீம். ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோசியல் வெல்பீயிங். இது நமக்கு உடல், மனம் மற்றும் சோசியல் அனைத்து விதமான ஒரு நலன், ஒரு நல்ல ஆரோக்கியம் தான் இந்த ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிறது. எல்லா கம்யூனிட்டிக்கும், எல்லாருக்குமே இது ஹெல்த் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு தீமோட இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனானது இந்த அறிவுரை செய்கிறாங்க. இந்த ஆண்டு தீமுடைய என்ன முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான சுகாதாரம்னா சிகிச்சை கிடைக்க வேண்டும், அனைவருக்குமே கிடைக்க வேண்டும். இப்போ இன்றைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது கோவிட் காலகட்டம். கோவிட் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய், பரவக்கூடிய நோய், காற்றில் சுவாசம் மூலமாக பரவக்கூடிய, ஒருவரிலிருந்து மற்றவங்களுக்கு காற்றின் மூலமாக சுவாசிக்கும் பொழுது பரவக்கூடிய முக்கியமான நோய் தான் இந்த COVID-19. இப்போ 4th வேவ் இந்தியாவில் பரவிக்கிட்டு இருக்கு. தொற்று வியாதிகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோய் தொற்று, வைரஸ் நோய்க்கிருமி, கோவிட், இன்ஃப்ளூயன்ஸா, பன்றி காய்ச்சல், H3N2 இப்போ அதிக அளவில் பரவிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிமோனியா, நுரையீரல் நோய் தொற்று, அதில் முக்கியமாக டிபி, காசு நோய் என்று சொல்லப்படுகின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வைரஸ், பாக்டீரியா நோய்கள், நிமோகாக்கல் நிமோனியா, இதெல்லாமே தொற்று வியாதிகள். தொற்று வியாதிகள் பார்க்கும்போது நோய் தொற்று, முக்கியமாக வைரஸ், பாக்டீரியா போன்ற நோய்கள்னால அதிக அளவு பாதிப்பு ஏற்படுது. இன்னும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா தொற்றா வியாதிகள், அதாவது நான் கம்யூனிகேபிள் டிசீஸ், NCDs அப்படின்னு சொல்லுவோம். இந்த NCDs, நான் கம்யூனிகேபிள் டிசீஸ்னால, தொற்றா வியாதிகள்னால எண்ணற்ற உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது. இந்த தொற்றா வியாதிகளில் உயிரிழப்புக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா மாரடைப்பு. இந்த மாரடைப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இது நமக்கு வளர்சிதை மாற்ற வியாதிகள் சொல்லப்படுகின்ற டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் அதிக அளவில் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியா தான் உலக அளவில் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கேபிட்டல் இன் டயபெட்டிஸ். நம்ம இந்தியாவில் தான் நம்பர் 1. இப்போ அதிக அளவில் டயபெட்டிஸ் வியாதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்த வியாதி மிக அதிக அளவில் இருக்குது. உடல் பருமன் மற்றும் அந்த கொழுப்பு வியாதி, ஹைப்பர் கொலஸ்ட்ரீமியா, டிஸ்லிபிடிமியா சொல்கிற வியாதிகள். இது கூட தூக்கம் சார்ந்த வியாதிகள், ஸ்லீப் ஆப்னியா, இது எல்லாமே ஒரு சிண்ட்ரோம் காம்ப்ளெக்ஸ் அப்படிமோ, மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. அதாவது இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி, டிஸ்லிபிடிமியா, இது 4 சேர்ந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஆர் சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படிமோ. இது கூட இந்த ஸ்லீப் ஆப்னியா சேரும்போது அது சிண்ட்ரோம் இசட் அப்படிங்கிறோம். இந்த எல்லா NCDஸ்லேயும் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப் ஆப்னியா, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா தான் மதர் ஆஃப் மாடர்ன் எபிடமிக் டிசீசஸ் இந்த வேர்ல்டு அப்படிங்கிறோம். ஸோ அந்தளவுக்கு அதிகமான தாக்கம் ஏற்படுத்துகின்றது இந்த ஸ்லீப் ஆப்னியா வியாதிகளில். ஸ்லீப் ஆப்னியாங்கிறது ஒரு வகையான சுவாச அடைப்பு வியாதி, இரவு தூங்கும்போது ஏற்படுற வியாதி. இந்த வியாதியின் காரணமாக எண்ணற்ற விளைவுகள், சரியாக தூக்கம் இல்லை என்றாலே ஒரு மனிதனுக்கு எண்ணற்ற மெட்டபாலிக் டிசீசஸ் என்று சொல்லப்படுகின்ற டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், டிஸ்லிபிடிமியா, லோ இம்யூனிட்டி, அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று வியாதிகள், இதெல்லாம் வரக்கூடிய ஆபத்துகள், மற்றும் புற்றுநோய், கேன்சரும் ஒரு வகையான இந்த தொற்றா வியாதிகள், நான் கம்யூனிகபிள் டிசீஸில் அதிக அளவு இப்போ காணப்படுகிறது. அதனால் இந்த வியாதிகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடத்தில் வேண்டும் என்ற நோக்கில் தான் ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனானது இந்த வேர்ல்டு ஹெல்த் டே, உலக சுகாதார நாளாக ஏப்ரல் 7ஆம் தேதி அறிவுரை செய்கிறாங்க. ஹெல்த் ஃபார் ஆல் என்கிற கான்செப்டில் தான் நம்ம இந்த ஆண்டு தீம் வச்சுருக்காங்க. இது அனைவருக்குமான ஒரு பொதுவான தொற்றா வியாதிகள். பார்த்திங்கன்னா நிறைய வியாதிகள் அமைதியான முறையில் இருக்கும், நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது அதுக்கு தான் நமக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப், அதாவது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப்னா ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப், முழு உடல் பரிசோதனை. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேலாக நம்ம முழு உடல் பரிசோதனை செய்ய வேண்டும். இரத்த பரிசோதனை, யூரின் டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ரே, ஸ்கேன், ECG இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் 30 வயதுக்கு மேல் உள்ளவங்களுக்கும், எந்த விதமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகிறவங்களுக்கும் இப்போ நமக்கு ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்லேயும் இந்த முழு உடல் பரிசோதனை,
ஹெல்த் செக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த முழு உடல் பரிசோதனை ஹெல்த் செக்கப் ப்ரிவென்டிவ் செக் பண்ணும்போது தான் நமக்கு எண்ணற்ற நோய்கள் வந்து அமைதியான முறையில் இருக்கிற நமக்கு தெரிய வரும். அது ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடித்து அந்த வியாதியை நாம் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் குணமாக்க வேண்டும். எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஒன்று குணமாக்க வேண்டும், இல்லைன்னா கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி ரெண்டுமே பண்ணல அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து உடல் சேதங்கள், உறுப்பு சேதங்கள் ஆகி நமக்கு வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படும். ப்ரீமெச்சூர் டெத்து, ப்ரீமெச்சூர் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிக அளவு உள்ளது. ஆகவே இந்த ஆண்டு தீம் பார்த்திங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல். அதில் வந்து அனைவருக்குமான ஒரு சமமான ஒரு ஹெல்த் கேர், சுகாதார சிகிச்சை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற முறையில் தான் இந்த WHO வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து இந்த சுவாச வியாதிகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா அந்த முதல் 10 காரணங்கள், இறப்புக்கான காரணங்களை பார்த்திங்கன்னா முதல் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம மாரடைப்பு அப்படிங்கிறோம். ரெண்டாவது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா தொற்று வியாதி, நுரையீரல் தொற்று வியாதி, அது நிமோனியா அப்படிங்கிற வியாதினால எண்ணற்ற ப்ரீமெச்சூர் டெத் வந்து ஏற்படுது. ஆனால் நிமோனியான்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ரிவென்டபிள், ட்ரீட்டபிள், க்யூரபிள் டிசீஸ். அதுக்கெல்லாம் இப்போ நிறைய தடுப்பு ஊசிகள், தடுப்பு மருந்துகள் எல்லாமே வந்திருக்கு. இப்போ முகக்கவசம் மிக முக்கியமான ஒன்று. ஏர் பொல்யூஷன் உள்ள இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும். இந்த முகக்கவசம் மிக முக்கியமான ஒரு தடுப்பு பேராயுதம். இது வந்து சோசியல் வேக்சின், சமூக தடுப்பூசி என்று சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கில்டு வேக்சின்ஸ் நிறைய உள்ளது. இந்த வேக்சின்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆரம்ப கட்டத்திலேயே அந்த நோயாளிகள் வந்து மருத்துவமனைக்கு வரும்போது அவங்களை பரிசோதனை பண்ணி அதுக்கு வேண்டிய சிகிச்சை அளிக்கும் பட்சத்திலே அவங்களுக்கு வந்து இந்த நோயானது முற்றிலுமாக இந்த தொற்று வியாதிகள், நுரையீரல் தொற்று வியாதியான நிமோனியா வந்து நல்ல முறையில் நமக்கு க்யூர் ஆகிவிடும். இது மட்டும் இல்லாமல் நுரையீரல் நோய்கள் பார்த்திங்கன்னா லங் கேன்சர், புற்றுநோய் மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. உலகளவில் பார்த்திங்கன்னா புற்றுநோய்களில் முதல் முக்கிய இடத்துல வைக்கிறது வந்து நுரையீரல் புற்றுநோய், லங் கேன்சர். அந்த லங் கேன்சர்ஸ் வந்து 1/3, 3/1 தான் சிம்டம்ஸ் இருக்கும். ரிமைனிங் 2/3 வந்து எந்த விதமான சிம்டம் இருக்காது. அதில் 1/3 பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மெட்டாஸ்டட்டிக் சிம்டம்ஸ் இருக்கும். ஆகவே இந்த முழு உடல் பரிசோதனை மூலமாக நமக்கு ஆரம்ப நிலையிலேயே இந்த நோய்கள் கண்டறியப்பட்டால் எளிதாக குணமாகிவிடும், முற்றிலுமாக வந்து கட்டுப்படுத்தவும் முடியும். ஆகவே இந்த முழு உடல் பரிசோதனை, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹெல்த் செக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் எண்ணற்ற வியாதிகள், இப்போ டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதிகள் அமைதியான முறையில் இருக்கும். அதெல்லாம் வந்து ஆர்கன் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ், அறிகுறிகள்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம் அதே மாதிரி தான். அது வந்து நமக்கு நார்மலாக இருக்கும்போது வெளியே தெரியாது. உயர் ரத்த அழுத்தம், ஆர்கன் டேமேஜ் வந்ததுக்கப்புறம் தலை சுத்து, மயக்கம், ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக், கிட்னி டிசீஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. கொழுப்பு வியாதிகள் அதிக அளவில் வருது. மற்றும் இந்த உடல் பருமன், இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிக அளவில் ஏற்படுகின்றது. தூக்கம் சார்ந்த வியாதிகள் இன்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டு, அமெரிக்கன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அவங்களுக்காக நம்ம வந்து மல்டிநேஷனல் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணும்போது இரவு தூக்கம் நமக்கு சரியான முறையில் இல்லாத பட்சத்தில் வந்து நிறைய மெட்டபாலிக் டிசீசஸ் என்று சொல்லப்படுகின்ற மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் நிறைய வருகின்றது. ஆகவே தூக்கம் வந்து மிக முக்கியமான, இன்றியமையாத ஒன்று. ஸோ பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த், ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், அதாவது முக்கியமான 3 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படிமோ. முதல்ல பார்த்திங்கன்னா உணவு வந்து சரிவிகித சமமான உணவு ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உடற்பயிற்சி, உடல் உழைப்பு மிக மிக அவசியமான ஒன்று. அதன் மூலமாக நம்ம கலரி பேன் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த கொழுப்பு படியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். 3வது வந்து உறக்கம். உணவு, உடற்பயிற்சி, இந்த உறக்கம் 3 வந்து மிக முக்கியமான ஒன்று. இது 3ஐயும் நாம் கரெக்டாக நமக்கு பேணி பாதுகாத்தால் எந்த நோயும் வராமல் நாம் பாதுகாத்துக்கொள்ளலாம். அப்படி வியாதிகள் வந்தாலும் இந்த உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி, உறக்கம் மூலமாக இந்த 3 வியாதிகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லீப் இன்சோம்னியா எபிடமிக் நிறைய ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து நமக்கு சரியான முறையில் தூக்கம் இல்லாதனால தூங்கும்போது நிறைய பிரச்சனைகள், செகண்டரி இன்சோம்னியா டியூ டு ஸ்லீப் ஆப்னியா, ஆஸ்துமா, அதனால் எண்ணற்ற வியாதிகள் வரதுனால நமக்கு தூக்கம் வந்து மிக அவசியமான ஒன்று. தூக்கம் சார்ந்த சுவாச வியாதிகள் பார்க்கும்போது இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா பரவலாக காணப்படுகின்றது. மற்றும் இந்த ஏர் பொல்யூஷன், புகை சார்ந்த நமக்கு சுற்றுப்புற சீர்கேடுனால எண்ணற்ற மாசு காற்றை சுவாசிக்கிறதுனால வந்து அலர்ஜி, ஒவ்வாமை நோய்கள் மற்றும் கிருமி நோய்கள், எண்ணற்ற நோய்கள் ஏற்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார நிறுவனமானது அனைத்து மக்களுக்குமான ஒரு விழிப்புணர்வாக இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார நாளாக அனுசரிக்கப்படுகின்றது. அனைத்து வகையான வியாதிகளுக்குமே நல்ல தீர்வு உள்ளது. ஆரம்ப நிலையிலேயே எந்த ஒரு வியாதியும் கண்டுபிடித்து அதை குணமாக்க வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த ப்ரிவென்டிவ் மெடிசின், ப்ரிவென்டிவ் செக், ஹெல்த் செக்கப் உள்ளது. அதை அனைவரும் நமக்கு ஆண்டுதோறும் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இடையில் நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அந்த டிசீஸ் ஆஸ்பெக்டில் நம்ம வந்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். இப்போ உதாரணமாக சரியாக தூங்கவில்லை, உடல் பருமன் இருக்குது,
டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி உள்ளது என்றால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணி பார்க்கும்போது ஏன் சரியாக தூங்கவில்லை, அவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா வியாதி உள்ளதா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்கு ஸ்லீப் டெஸ்ட் உள்ளது. அதை நாம் சரியான பட்சத்தில் நுரையீரல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறும்போது அதற்கான தீர்வுகள் நமக்கு வந்து எளிதாக நமக்கு கிடைக்கும். ஆகவே எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அதை நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்பட வேண்டும். பெரும்பாலான வியாதிகள் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வராமல் பாதுகாக்கக்கூடிய ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ நிமோனியா இருக்குது, அதெல்லாம் ப்ரிவென்டபிள் டிசீஸ் தான். இப்போ ஆஸ்மா அட்டாக் வராமல் இருப்பதற்கு, அலர்ஜன்ஸ் உள்ளே போகாமல், ஒவ்வாமை பொருள் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம முகக்கவசம் அணியலாம். இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு நிறைய விதமான தடுப்பூசிகள் உள்ளது. இதெல்லாம் மேற்கொண்டு வரும் பட்சத்தில் நமக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷனால் வந்து அதிகமாகிறது, ஆஸ்மா அட்டாக் வராது. புகைப்பழக்கம், ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருந்தால் நமக்கு இந்த கேன்சர், சிஓபிடி என்று சொல்லப்படுகின்ற க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் வராது. ஸோ எண்ணற்ற வியாதிகள் வந்து தடுக்கக்கூடிய குணமாகக்கூடிய வியாதிகள். இதை மக்கள் புரிந்து அதை விழிப்புணர்வோடு இருந்தால் நம் வியாதிகள் இல்லாமல் நல்ல முறையில் நாம் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். ஆகவே ஹெல்த் ஃபார் ஆல் என்கிற தீமானது இந்த ஆண்டு உலக சுகாதார தினமாக வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ரிவென்டிவ் செக் இஸ் இம்பார்ட்டன்ட். தூக்கம் மிக முக்கியமான ஒன்று. ஸோ உணவு, உடற்பயிற்சி, உறக்கம் இது மூன்றும் நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். அப்போது தான் நம்ம நல்ல முறையில் நம் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். இதை பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் ஸ்ரீ ஜெயம் கிளினிக் வாயிலாக என்னிடம் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளலாம். ஸோ ஹாப்பி வேர்ல்டு ஹெல்த் டே. அனைவருக்கும் இந்த வேர்ல்டு ஹெல்த் டே வாழ்த்துக்கள். நல்ல முறையில் நாம் வாழ்க்கையை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.